ஹாய் வெல்கம் டு நிலா டிசைன். இன்னைக்கான சிம்பிள் ப்ரூச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீடு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ டேப்லெட் பீடு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம். நான் சிம்பிளாக டேப்லெட் பீடை வந்து கோத்துட்டு அதுக்கு சுற்றி சின்ன சின்ன ஒர்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேப்லெட் பீடை நாங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி அங்கங்கே ரேண்டமாக நான் டியூப் பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ டியூப் பீட்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு ஆர்டர்னு இல்லாத ரேண்டமாக கொடுக்க போகிறோம். ஸோ எந்த பக்கெட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒன்று இப்படி கொடுத்துருக்கேன், ஒன்று இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. ஒரே ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரேண்டமாக கொடுக்கும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிறதுக்கும் போது தான் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு கிளம்ஸியாக கொடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரியான சிம்பிள் டிசைன்ஸ் பண்ணும்போது பார்க்க யூனிக்காக இருக்கும். இப்போ நான் 2 கார்னரில் மட்டும் நம்பர் ஃப்ளவர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு நம்பர் ஃப்ளவர், அதுக்கு ஒரு நம்பர் பீட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த கார்னரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 கார்னர்லேயும் ஃப்ளவர்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த கார்னர் ரொம்ப கேப் தெரிகிற இடத்துல மட்டும் நீங்கள் ஒர்க்கு கொடுத்தா போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி எல்லோ கலர் லோரியல் கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஆப்போசிட்லேயும் எல்லோ கலர் லோரியல். இப்போ ஸ்மால் சைஸஸ் லோரியல்லையே இன்னும் குட்டி சைஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த கேப்பில் ஒரு ஆரஞ்சு, ஒன்றுக்கு பதிலாக 2 ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல கேப் கொஞ்சம் எனக்கு எக்ஸஸாக தெரியுது இல்லையா? இப்படி கொடுக்கும்போது சிம்பிளாக நீட் டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னைக்கான சிம்பிள் ப்ரூச் இதுதான். தேங்க்யூ.